சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சேனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னா சேனைகள் என்னது? ராணுவங்கள் அல்லது கூட்டாளிகள் அல்லது ஜனக்கட்டுகள். சேனை அப்படின்னு சொல்லி சொன்னா கூட்டம், திரள் கூட்டம். சேனைகள் அப்படின்னு சொல்லி சொன்னா ராணுவங்கள். எப்படி வேணா புரிஞ்சுக்கலாம். திரளான, அதாவது நிறைய பலம் நிறைந்த. சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அதிகம் சொன்ன கூட இவங்க விசுவாசிக்கல. யார் விசுவாசிக்கல? யார் விசுவாசிக்கல? வேலைக்கார. யாருக்கு வேலைக்கார? தீர்க்கதரிசி யாரு? புரிஞ்சுச்சா? விசுவாசிக்கல. அப்புறம் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே, இவன் பார்க்கும்படி. இவன் பார்த்துட்டு தானே வந்து சொல்றான். இவன் பார்த்துட்டு தானே வந்து சொன்னான். பார்த்துட்டு தானே அவங்க கரடுமுரடான பாதையில நடந்து போறாங்க இயேசுவோடு கூட. பார்த்து தானே அந்த அம்மா ஆகார் வனாந்தரத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பியும் ஒரு பார்வை வேணுமா? ஆமா வேணும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருக்கு. வேதம் சொல்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கான ஆலோசனை. எப்படிப்பட்ட ஆலோசனை தெரியுமா? குழம்பின புத்தி உள்ளவர்களாய் அல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்க. அப்படியானால் ஆண்டவருடைய ஆலோசனைகளும் ஆண்டவருடைய நீதியும் நியாயங்களும் ஆண்டவருடைய சத்தியமும் நமக்கு புரியும்படியாக நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டியது அவசியமே. பாரம்பரியங்களை தேடுகிறவர்கள், சும்மா வேதத்தை கையில் வச்சுட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் வேதத்தை பிரிச்சு படிக்காமையே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், இன்னும் கட்டுக்கதைகளை உபதேசங்களாக போதிக்கிறவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய ரகசியங்களை, மகத்துவங்களை அறியாமல் இருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆழமாக வேதத்தை வாசிக்க வேண்டும். அப்பதான் மனக்கண்கள் என்ன ஆகும்? திறக்கும். மனசுல ஒரு தைரியம் இருக்கும். பைபிள் நான் படிச்சுட்டேன், நான் மனப்பாடம் பண்ணிட்டேன், நான் இத்தனை தரம் படிச்சிருக்கிறேன், இந்த வசனத்தை நான் மனப்பாடம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் மனக்கண்கள் திறக்காமலேயே மனப்பாடம் பண்ண முடியும். உலகத்துல இருக்கிற பாட புத்தகங்களை நம்ம மனப்பாடம் பண்ற மாதிரி பைபிளையே என்ன பண்ண முடியும்? மனப்பாடம் பண்ண முடியும். அதனாலே பயன் இல்லை. பைபிள் வசனங்களை மனனம் செய்வதனாலே உங்களுக்கு பயன் இல்லை. பைபிள் வசனத்தினுடைய ஆழங்களையும் ரகசியங்களையும் அறிந்து கொள்வதனாலே நீங்கள் பயன் பெறுவீர்கள். அதனாலதான் இந்த சங்கீதத்துல 119வது சங்கீதத்துல 77வது வசனம் சொல்லுகிறது, வேதம் தாயாய் மன மகிழ்ச்சி. அதனால்தான் நீதிமொழிகள் சொல்லுகிறது, அது பொன்னை விட விலையேறப்பட்டது, அது புதையல்களை விட விலையேறப்பட்டது, அது எலும்பை நினமுள்ளதாகும், எலும்பை புஷ்டியாகும். அப்ப எப்படி படிச்சா அவருடைய ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுகிறவர். இயேசு கிறிஸ்து சொன்னார், அவர் பரமேறி போறதுக்கு முன்னாடி சொன்னார், சீஷர்களிடம் சொன்னார், நான் போவேனே ஆகில் உங்களுக்கு ஒரு தேசவாளனை அனுப்புவேன், அவர் சகலத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நினைப்பூட்டுவார். நான் எதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காம மறந்துட்டனோ, விட்டுட்டனோ, நேரம் இல்லாம கடந்து போயிட்டனோ, அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் வந்து என்ன பண்ணுவாரு? நினைப்பூட்டுவார். அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்றோம். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுதல் என்பது சும்மா கத்துறது மட்டும் இல்ல, சும்மா அந்நிய பாஷையில பேசுறது மட்டும் இல்ல. அபிஷேகம் என்றால் கர்த்தருடைய வழி நடத்துதலை அறிவதுதான் அபிஷேகம். கர்த்தருடைய சித்தத்தை அறிவதுதான் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவர் பாவத்துக்குள்ள ஒரு மனுஷனை நிச்சயமா பண்ண மாட்டாரு, வழி நடத்த மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் ஒருவரை எப்பவுமே விழுந்து போ என்று சொல்லி தள்ள மாட்டார், விழுந்திருக்கிறவரை தூக்கி எடுப்பார். கடவுளுக்கு கைவிட்டுட்டாரு, கடவுளுக்கு கைவிட்டுட்டாரு, கடவுளுக்கு கைவிட்டு, கடவுள் நிச்சயமாக கைவிட மாட்டார். நீங்க கடவுளை விட்டு தூரமா போயிட்டீங்க, அதனால எழுந்துருவீங்க. நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாதது செஞ்சீங்க, அதனால ஆண்டவர் உங்க பக்கமா திரும்பாம மரத்தை இப்படி திருப்பிக்கிட்டாரு. தாவீது 40ல எழுதுறாரு, முதல் சங்கீதம் முதல் வசனம், 40வது சங்கீதம் முதல் வசனம்.
கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தா. ஏன் காத்திருக்கணும்? சரியா இருந்தா இவர் நான் பேசினா அவர் பேசுவாரு. பொறுமையோடு காத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் கோஷிக்கிட்டு தான் ஐயா. நம்முடைய தகாத காரியங்களினாலே நம்முடைய மனம் அவருக்கு விரோதமாக இருந்ததினாலே அவர் முகத்தை அந்த பக்கம் திருப்பி கொண்டிருந்தாரு. பொறுமையோடு காத்திருந்து அழுது தேவனுடைய கிருபையை பெற்று அவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொண்ட பிற்பாடு என்னமா என்ன பண்ணாரு? சாய்ந்தார். எத்தனையோ பேர் முதல் ஜபத்துக்கு பதில் வரல அப்படின்னு சொன்னா இவங்க எப்படி போன்ல பேசுறாங்களோ அந்த மாதிரி பேசும்போது அவங்க போன்ல பேசுறாங்க பேசும்போது அதே மாதிரி ஆண்டவர் பேசணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. தொடர்பில் இருக்கு. அதுதான் வெள்ளிக்கிழமை வாசிச்சோம். எடுத்து வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்கிறேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறவர். என் ஆண்டவர் எனக்கு பாவங்களை குறித்து உணர்த்துகிறவர். என் ஆண்டவர் என்னை விடுவிக்கிறவர் சகல காரியங்களில் இருந்தோம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க. நம்பிக்கை இல்லாம எந்த காரியமும் நடக்காது. விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பதறவே மாட்டான். எனக்கு வலது பக்கத்துல 1000 இடது பக்கத்துல 10000 விழுந்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன் சொல்லி சொன்னா அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிடும் என்னோடு இருக்கிறவர் அதிகம். அதான் தாவீது சொல்றார். பாவம் செய்த போது கெஞ்சுற, பச்சைப்பால் இருக்கிற பாவம் செய்த போது கெஞ்சுற, ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியை இதிலிருந்து எடுத்து விட்டா. பரிசுத்த ஆவி போயிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? உணர்வே இருக்காது. என்ன செஞ்சாலும் புத்தனா அதெல்லாம் அந்த உணர்வுலாம் இருக்கும். பசி எடுக்கும் அந்த உணர்வுலாம் இருக்கும். பாவம் செஞ்சா அது பாவம்ன்ற உணர்வு இருக்காது. கண்டதுனவே சொல்லுவோம் போய், ஐயா அது தப்பையா, நீங்க குடிக்கிறது தப்பையா. நான் மனசுல எவ்வளவு நேசிக்கிறது தெரியுமா ஆண்டவர்கள் போட்டு அவர் கடந்து போயிட்டே இருக்காரு. குடிக்காதையா தப்புன்னு சொன்னா ஆண்டவரை நான் எவ்வளவு நேசிக்கிறேன்றது வந்து ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா என் மனசுல என்ன இருக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போய் அதை கையெழுத்து கும்பிட்டுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா என் மனசு முழுவதும் யாரு இருக்கிறாங்கன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவர் கடந்து போயிட்டே இருப்பார். பாவத்தை பாவம் என்று சொன்னாலும் புரியாது. அந்த வாழ்க்கை தான் மரணம். அதுதான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நேரிட்ட மரணம். அதனால அவர்கள் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் அங்கே தோலுடைகளை உடுத்தினார் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. தோலுடைகள் உடுத்தப்பட்டதற்கு மூல காரணம் அங்கே ஒரு மிருகம் அளிக்கப்பட்டது. அந்த மிருகம் ஒரு ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவாக ரத்தம் சிந்தி அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தோலை எடுத்து, அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து உடைகளை அவருடைய நிர்வாணத்தை மூடினார். நம்முடைய நிர்வாணங்களை மூடும்படியாக இயேசு கிறிஸ்து பூமியிலே பலியானார். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் நாம் நிர்வாணிகளா இருந்தோம். வேதம் சொல்லுகிறது மலைக்கு போனாரு மோசே, திருப்பி வரதுக்குள்ள ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தார் என்று சொல்லி. நல்லா புரிஞ்சுக்கங்க. நிர்வாணம் என்கிறது ஆடை இல்லாமல் இருப்பது மட்டும் நிர்வாணம் அல்ல, ஆண்டவரை அறியாமல் இருப்பதும் நிர்வாணம். மரணம் என்பது நம் மாம்சம் செத்து போய் நாம் அடக்கம் பண்ணுவது மட்டுமல்ல, பாவத்தை குறித்த அறிவில்லாமல் பயமில்லாமல் துணிகரமாக பாவம் செய்வதும் மரணம் தான். கண்கள் பார்வை என்பது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்ப்பது மட்டுமல்ல, வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறியாமல் இருப்பது, அதை அறிந்து கொள்ளும்படி மனக்கண்களை திறப்பதும் ஆண்டவருடைய அந்த மகத்துவமான கண்கள் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம், கண்களை திறமாண்டவர் என்று சொல்லி ஜெபிக்கிறார். ராஜக புஸ்தகத்துல வாங்க, ராஜக புஸ்தகத்துல வாசிங்க. கண்களை திறமாண்டவர் என்று சொல்லி கர்த்தாவே பார்க்கும்படி உன் கண்களை திறந்தருளுங்க அப்படின்னு சொன்னா பாருங்க. நல்லா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு குருடன் ஆண்டவரே நான் பார்வையற்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறான். நீ பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. ஆமையா நான் பார்வையடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். அவனுக்கு சேர் உண்டாக்கி சேரை எடுத்து கண்களில பூசி போய் கழுவு அப்படின்னு சொல்றாரு. எங்க போய் சொல்றாரு? சிலோவாம் குளத்துல போய் கழுவுன்னு சொல்லி சொல்றாரு. அவன் கண்களை திறக்கிறாரு. மூடி வச்சிருந்தா அந்த கண்களை திறக்கிறாரு. உலகத்தையே பார்க்காத அந்த கண்களை திறக்கிறாரு. அதே ஆண்டவர் கேயாசியுடைய கண்களை திறந்தார். ஆல்ரெடி கண் இருக்குது.
சொல்லுங்க. அப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அல்ல, நாம் கண் திறக்கப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. பீலேயாமுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது அவன் பார்க்கிறான், ஐயோ இவர்கள் பராக்கிரமசாலிகள், இவர்கள் காண்டமிருகத்துக்கு ஒத்த பலனை உடையவர்கள், இவர்களை நாம சபிக்க முடியாதுன்னு சொல்லி உணர்கிறான். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா? காசு கொடுத்த உடனே பாலாக் ராஜா வெகுமதிகளை அனுப்பிச்ச உடனே போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக புறப்பட்டு போனான். உலகத்தின் கண்களினாலே நீ பார்க்கும்போது, மாம்ச கண்களினாலே பார்க்கும்போது அற்பமாய் காணப்படுகிறவர்கள் தேவனுடைய திறக்கப்பட்ட கண்களினாலே பார்க்கும்போது விசேஷமானவைகளாய் மாறிவிடுகிறது. நீங்க எடுத்து வாசிங்க என்னாம் புஸ்தகத்துல. பீலேயாம் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது விளம்புகிறதாவது அப்படின்னு சொல்லி பேசுவார். அப்பதான் சொல்லுவாரு, நான் ஆண்டவர் குறைந்ததையே உரைப்பேன், ஆண்டவர் சொன்னதையே நான் பேசுவேன். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லாததையே பேசுறதுக்கு போறாரு. சொல்லுங்க. ஆண்டவர் வேண்டாம் என்று சொன்னால் அதை மீறி போறாரு. ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொன்ன காரியங்களை செய்யும்படி போறாரு. எப்போ? கண்கள் திறக்கப்படுவதற்கு முன்பதாக. அப்போ கண்கள் திறக்கப்பட வேண்டியது நமக்கு அவசியம். கண்கள் திறக்கப்படாமல் இருந்தால் இந்த உலகத்தின் குருடர்களை விட நாம கேவலமானவர்கள். புரியுதுங்களா? கண்களை திறக்க சொல்றாரு, வாசிக்கிறோம், ஜெபம் பண்றாரு. திறந்தார், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாக. பாருங்க, நல்லா பாருங்க. முதல்ல எங்க இருந்தது? ரதங்களும் குதிரைகளும் பட்டணத்தை சுற்றி இருந்தது. முதல்ல வாசிச்சோம். சீரிய ராணுவம் அனுப்பி இருந்த ரதங்களும் குதிரைகளும் எங்க இருந்தது? பட்டணத்தை சுற்றி இருந்தது. இப்போ பார்க்கிறோம், இவன் கண்களை திறந்த உடனே எங்க இருக்குது? அக்னிமயமான குதிரைகள் எங்க இருக்குது? நீங்க பிரசங்கிக்கும் போதே நீங்கள் கூர்ந்து கவனிச்சு வந்தீங்கன்னா ஆவியானவர் அப்பவே பேசுவார். அபிஷேகத்துக்காக வந்து காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? பிரசங்கிக்கும் போதே ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க சபையில. வேதம் எழுதி இருக்குது. இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் அவ்வளவு மகத்துவமான ரகசியங்கள். இவர்களை நாம படிக்க 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 தியானிக்க 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 அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள போறோம். அப்ப ஆண்டவரோடு இணைகிறோம், ஆண்டவர் நம்மோடு இணைகிறார். அப்போ எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயமாக முடியும். பாருங்க, இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தவன் சொன்ன உடனே ஆண்டவர் கேயாசியுடைய கண்களை திறந்தாரு. திறந்த உடனே அவன் பார்க்கிறான், அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் எலிசாவை சுற்றி இருந்தது. கர்த்தருடைய பிள்ளையே, யார் தெய்வ பயத்தோடு, தெய்வ நம்பிக்கையோடு, தெய்வ விசுவாசத்தோடு தேவனை முழுவதுமாக நம்பி இருக்கிறார்களோ அவர்களை சுற்றிலும், உன்னை சுற்றி, உன் குடும்பத்தை சுற்றி, உன் குழந்தைகளை சுற்றி, உன் பிள்ளைகள், உன் சொந்த பந்தங்கள், உன்னுடைய உற்சாக உறவினர்கள், உன் சந்ததியை சுற்றி கர்த்தரால அக்னிமயமான குதிரைகளை என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அனுப்ப முடியும். காக்கிறார் என்பதை விசுவாசிக்க அவர்களை காக்கிறது. அப்புறம் வாசிக்கணும் பாருங்க, 2வது புஸ்தகம். அதுதான் நான் சொல்றேன். 2வது புஸ்தகம் 22வது அதிகாரம் 31வது வசனம். 2வது 22 32. அப்பொழுது கர்த்தர் யாருடைய கண்களை? பீலேயாம். பீலேயாம் என்கிற பேயோரின் குமாரனுடைய வாழ்க்கையை அந்த 2வது புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. காசுக்காக அடுத்தவங்களை சபிக்கிறதுக்கு போற ஒரு தீர்க்கதரிசி. அவன் போய் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து முன்னேறி வருகிறார்கள். பாலாக் ராஜாவுக்கு இப்ப பயம். அடுத்தது பாலாக் அட்டாக் பண்ண போறாங்க. சுற்றி இருக்கிற ராஜாக்களை எல்லாம் அட்டாக் பண்ணி ஜெயிச்சுனே வர்றத பாலாக் பாக்குறான். பாலாக்கு பயம் வந்துச்சு. பாலாக் ராஜா ஒரு யோசனை பண்றான், இந்த ஜனங்களை சபிக்க சரியான தகுந்த ஆள் யாருன்னா பீலேயாம். பீலேயாம் சபிச்சாரன்னா ஜனங்கள் சபிக்கப்பட்டு நம்ம மேல என்ன பண்ண மாட்டாங்க, சண்டைக்கு வர மாட்டாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாலாக் ராஜா என்ன பண்றான், பீலேயாம் கிட்ட ஆட்களை அனுப்பி, நீங்க என்ன கேட்டாலும் ராஜா தருவாரு, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, நீங்க என்ன பண்ணணும், வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். அப்படியா, வர்ற ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஒத்துக்கல. அதுக்கப்புறமா நிறைய தரேன்னு சொன்னோன்னா ஒத்துக்கலாம். ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்றான். போனா ஒரு மலையில போய் அந்த ஜனங்களை பார்த்து அந்த மலையில பலி செலுத்தி பூஜை புரஸ்காரங்கள் எல்லாம் செஞ்சு என்ன பண்ணா இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும். ஆண்டவர் போறதுக்கு வழி உள்ள
கழுதை மூலமா தடுத்து நிறுத்துறார். ஏறி போற கழுதைய என்ன பண்ணுது? ஏறி போற கழுதைய என்ன பண்ணுது? நம்ம கூட சொல்றோம்ல, பஞ்சரா இருந்தும் ஒரு நல்லதா போச்சுமா. நீங்க சொல்லுங்க. எத்தனையோ வாட்டி சொல்றல, பஸ் வராததும் ஒரு நல்லதா போச்சுப்பா. பஸ்ஸுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்போம், பொழுது போயிடும். அவன் இனிமேல் போறது வேஸ்ட், திருப்பி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம போயிருந்தோம்னா ஏதோ ஒரு ஆபத்து நடந்திருக்கும், அதை நம்ம கேள்விப்பட்டோம். அப்ப நம்ம நினைச்சுக்கிறோம் பாவம் போனதும் ஒரு நல்லதா போச்சு. அடிப்பட்டதும் ஒரு நல்லதா போச்சு. அடிப்பட்டு வீட்டுக்குள்ள இருந்ததுனால்தான் இந்த பிரச்சனையில இருந்து, அந்த தொழிற்சாலையில இருந்து 15 பேர் இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு லீவ் பண்ணுவேன் தப்பிச்சுக்கலாம். சொல்லுங்க. அதுதான் ரோமர் 8:28 சொல்லுது. அதையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நன்மையாகவே முடியப்படுவார் என்கிற நிச்சயம் நமக்கு வேணும். பீலேயாம் போறாரு. பீலேயாம் போகும்போது கழுதை தடுத்து நிறுத்துது. கழுதையை அடிக்கிற சொல்லுங்க. யார் நிறுத்துறது? ஆண்டவர் அடிக்க முடியாது. ஏன் நிறுத்துறது என்ற அறிவு இல்ல, தெளிவு இல்ல. தீர்க்கதரிசிதான் இவன் சமைச்சா ஜனங்க சமைக்கப்படுவாங்க என்கிற ஒரு வல்லமையை வார்த்தையும் பெற்று வந்தான். ஒரு விசேஷமானவன் என்று உலகம் பூரா அறியப்பட்டவன் தான். ஆனாலும் ஏன் தடை வருது என்கிற அறிவு அவனுக்கு இல்ல. ஆண்டவர் கழுதையின் மூலமாக தடை செய்கிறார். போகக்கூடாதுப்பா, நீ ஏன் ஜனங்களை சபிக்கிறதுக்கு நீ யாரு? ஏன் உத்தரவு இல்லாம நீ போறீனா நீ தான் அழிஞ்சு போவ அப்படின்னு ஒரு தடை போடுறாரு. அதையும் தாண்டி போனன்றான். கழுதை கொண்டு போய் என்ன பண்ணுது? ஒரு செவுத்துல காலை என்ன பண்ணுது? தேக்கி ஒழுங்கா ஏத்தின்னு போற கழுதை. ஐடியா சொல்லுங்க. ஒழுங்கா ஏத்தின்னு போற கழுதை காலை கொண்டு போய் செவுத்துல தேய்ச்சி காயத்தை ஏற்படுத்துது. கோபம் வந்து என்ன பண்றான்? கழுதைய அடிக்கிறான். கழுதை என்ன பண்ணுது? வாயை திறந்து பேசுது. எஜமா, உன்னை எப்பயாவது நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் என்ன பண்ணியிருக்காருப்பா? கையில பட்டயத்தை வச்சுக்கிட்டு எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. போனா விட்டு வேண்டாரு. கழுதை சொல்லுதையா, போனா விட்டு வேண்டாரு. நீ என்ன அடிச்சு போன்ற, நான் எங்க போவேன்? சொல்லுங்க. அதனாலதான் காலை தேய்ச்ச கொண்டு போய் அப்போது உணர்ந்து கொள்ளுவேன்னு சொல்லி, அப்பதான் கர்த்தர் அவன் கண்களை என்ன பண்றாரு? இறங்குறாரு. திறந்த உடனே கழுதைக்கு கண்ட காட்சி இவனுடைய கண்களுக்கு தெரிகிறது. உருவிய பட்டயத்தை உருவி கொண்டு அந்த கர்த்தருடைய தூதனானவர் அங்க நிற்கிறாரு. அப்பதான் சொல்றான், கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதா? வாசிக்கிறோம் பாருங்க. வாசிக்கிறோம். என்னாகும்? 22 திறந்தா கண்டு முகம் புறவுடர். சொல்லுங்க. கையில என்ன இருக்குது? ஆமா, ஆண்டவர் சமூகத்துல முகம் புற உழுந்து நாம ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும். அதுதான் அந்த 77வது வசனம். 119வது சங்கீதத்துல 77 ஆண்டவரே, உண்மையில நம்ம வாழறதுக்கு உங்களுடைய கிருபையை தாங்கப்பா. பூமியில உலக ஆசாபாசங்களோடு வாழ்வதற்கெல்லாம் ஆண்டவரே உமக்கு பயந்து வாழற கிருபையை தாங்கப்பா. உடைய பிள்ளையாய் வாழ்கிற கிருபையை தாங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ்கிற கிருபையை தாங்கப்பா. அப்புறம் வாசிக்கிறோம். ரெண்டாவதுமா 3 தடவை அடிச்சிருக்கிற. உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதினால் நான் உனக்கு உனக்கு எதிராகவா? எதிரியாகவா? எதிரியாக அப்படின்னா உனக்கு விரோதமாக. உன் வழி கர்த்தருக்கு மாறுபாடா இருந்தா யாரு விரோதியா வர்றது? பக்கத்து வீட்டுக்காரனா? நம்ம எப்ப பார்த்தாலும் யாரை திட்டுகிறோம்? சொல்லுங்க, யாரை திட்டுகிறோம்? அந்த விரோதியா வர்றது யாரு? மீதியானரை ஏவி அனுப்புறது யாரை? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா? நம்ம யார் மேல சண்டை போட்டுக்கிறோம்? என்ன பண்ணணும்? பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல பண்ணிட்டு விழும்போது ஆண்டவர் மீதியானவர்களை எத்தனையோ இடத்துல யோசபாத் ராஜா அவங்களுக்கு விரோதமாவே எழுப்பு வச்சு ஜெயத்தை கொடுப்பாரு. சொல்லுங்க. நாம ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. அதுதான் அந்த வசனத்தை தான் சொல்றாரு. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன்,
நீங்க சும்மா இருப்பீங்க. எப்ப யுத்தம் பண்ணுவார் இவரு? இஷ்டத்துக்கு இவர் செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு ராத்திரி புல்ல முடிச்சுட்டு காலையில வந்து சர்ச்சில் ராத்திரி எல்லாம் சண்டை போட்டுட்டு காலையில வந்து சர்ச்சில் ஆண்டவரே ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது, எனக்காக யுத்தம் பண்றேன்னு சொன்னீங்களே, எப்ப பண்ண போறீங்க? என்ன சும்மா இருக்க சொன்னீங்களே, இனிமேல் நான் சும்மா இருக்கிறேன், எப்ப போறீங்க? வாக்கு தத்தங்களை சரியாக கையாள வேண்டும், வசனங்களை சரியாக கையாள வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் அந்த வார்த்தைகளில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தைகளுக்கு இருக்கிறதான உயிர் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த வார்த்தைகள் நமக்கு எதிராகவே திரும்பும். இங்க பீலியாமுக்கு எதிராக திரும்பினது யாரு? கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக நீங்க நியாயாதிபதி புத்தகத்துல வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவர்களை மீதியாளர் கையில என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார், வெற்றி போட்டார். இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படிதான் எனக்கு ஆண்டவரே கண்களை திறந்தவர்களுக்குப்பா நான் படைத்திருக்கக்கூடிய இந்த பூமியில் சாதாரணமா எல்லா மனுஷனும் பழைக்கிற பழைப்பு எனக்கு வேண்டாம், அந்த பழைப்பை நான் நீங்க இல்லைன்னா கூட பழிச்சுக்குவேன். அப்படிதானே? நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி அப்படிதானே பழிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக அப்படிதானே பழிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த பிழைப்பை அல்ல ஆண்டவரே, உம்மோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை, பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையை, உங்க பயந்திருக்கிற வாழ்க்கை, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை பெற்றிருக்கிற அந்த பிழைப்பை எனக்கு தாங்கப்பா. அவர் பேரே என்னன்னு சொல்றாரு பாருங்க, ஒரு அந்த வாசனை முடிச்சது. பாருங்க, கழுதை உயிரோடு வைப்ப உன்ன என்ன பண்ணிருப்பேன்? ஆமா, இப்ப முதல் எச்சரிப்பு கழுதைக்கு வந்தது, நீ அதை புரிஞ்சுக்கல. இப்ப நீ மேல நிக்காம போயிட்டு இருந்தீங்கன்னா கழுதையை உயிரோட விட்டுட்டு உன்னை காலி பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் வாசிக்கிறேன், சொல்லுங்க. அப்பொழுது பீலேயாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி, நான் பாவம் செய்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பாவம் செய்தேன் ஐயா, உமக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே என்னுடைய வாழ்க்கையில இன்றளவும் தடைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இன்றளவும் என்னுடைய பிரயாணங்களை நான் கடக்க முடியாம, இன்றளவும் காயங்களோட ரணங்களோடும் ஆண்டவரே என்னுடைய பிரயாணத்தில் ஏற்படுகிற தடைக்கு நீர் தான் காரணம், என்னுடைய பாவம் தான் காரணம். என்னைக்கு ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க, இப்படிப்பட்ட கண் திறக்கப்பட்டவனாக பேசுகிறானோ, ஆண்டவர் மனதிறங்குகிற தேவனாக இருக்கிறார். எவனை கொண்டு சபிக்கணும்னு நடந்து போனானோ, யாரை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி, எவனை கொண்டு சபிக்கணும் அப்படின்னு சொல்லி பாலாக்கு வரவழைச்சானோ அவரை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, வாசிக்கிறோம் அந்த வசனங்களை. அப்படியே தொடர்ந்து வாசிக்காதீங்கன்னா இருக்கும். வாசிங்க இல்லையா? இல்லையா? அடுத்த அதிகாரத்தில் முதல் வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபோது நிமித்தம் பார்க்க போகாமல் என்ன பார்த்தானா? அப்படின்னா என்னது? எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லு, புரியுதுங்களா? போய் ஒரு மரத்தாண்ட உட்காந்துன்னு கட்டங்களை கீழ்ச்சிட்டு அரிப்பொருள் சொல்லுவாங்க. அரிப்பொருள் இருக்கு, அது கடல்ல இருக்கிற ஓடு. அது ஒரு சின்ன ஜீவராசியுடைய பூமி. இந்த ஆமைக்கு எப்படி ஓடு இருக்கு அந்த மாதிரி ஒரு நத்த ஓடு அந்த மாதிரி சொல்றாங்கல்ல. அது என்னது? சோழின்றாங்கல்ல, என்னது? அது ஒரு கடல்ல இருக்கிற ஜீவராசி. அது கடல்ல இருந்து தான் பொறிக்கிட்டு வருவாங்க. மகாபலிபுரம் போனீங்கன்னா அது எல்லாம் முட்டுல முட்டுட்டா வச்சு செஞ்சிருப்பாங்க. அதை போட்டு பார்ப்பான். போட்டு பார்த்தா ஒரு சில எண்ணிக்கைக்கு ஒரு சில அர்த்தங்கள் உண்டு. நமக்கு தெரியாது அது எப்படின்னு. ஒரு சில எண்ணிக்கைக்கு ஒரு சில அர்த்தங்கள் உண்டு. இதெல்லாம் நான் சொல்றதுனால என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்க எங்க போய் மந்த பண்ணிட்டான்.
எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க தெரியுமா? நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களே, என் அப்பா அம்மாவே, என் கூட பிறந்தவங்களே, என் சொந்தக்காரங்களே, இதெல்லாம் அறிகிற அறிவை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நிமித்தம் பார்க்க, முன்பு போனது போல நிமித்தம் பார்க்க போகாம முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். இப்ப இறங்குறார் தேவாவியானவர். சொல்லுங்க, இவ்வளவு நாள் எந்த ஆவியை வச்சு ஜனங்களை ஏமாத்தி காசை வாங்கிக்கிட்டு அவன் பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தான்? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். கண் திறக்கப்பட்ட உடனே என்ன வருங்க? உங்கள் கண்கள் திறக்கப்பட்ட உடனே என்ன வருங்க? உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளும் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். அந்த ஆவியை தான் சொல்றோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் சாட்சிகளா இருப்பீங்க. அந்த பரிசுத்த ஆவி இல்லைன்னா நீங்க சாட்சி கெட்டு போயிடுவீங்க. நீங்க எப்படி வேணா வளைஞ்சு போயிடுவீங்க. தினத்தூது ராஜான்னு ஒரு ராஜா இருக்கிறார். நீங்க எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. தினத்தூது என்கிறதான இந்த மாதிரி பத்திரிகைகளை நடத்துகிறவர். அவரு ஆவடியில எம்எல்ஏ. இப்போ பிரசன்ட்லி ஆவடியில அவரு எம்எல்ஏ. தமிழக கோஷக்கூடாது. தாவேக கட்சியில் நின்று வெற்றி பெற்ற எம்எல்ஏ. அவரு இந்த பத்திரிகை மட்டும் நடத்தல. அவர் ஒரு சபையின் போதகர். நிறைய சபைகளின் கூட்டமைப்புக்கு அவர் பிஷப். ரேடியோ சொல்லுங்க. நேரத்துக்கு போயிட்டு அவங்க கோயில்ல, இந்து கோயில்ல இந்து வழிபாடு பண்ணி சாமி தரிசனம் பண்ணி விபூதியை வச்சுக்கிட்டு இருக்கிற போட்டோ எடுத்து பேஸ்புக் எல்லாம் போட்டுருக்காங்க. கண் திறக்கப்படல. வேதம் படிச்சிருக்கிறாரு, பிஷப் ஆயிருக்கிறாரு, போதகரா இருக்கிறாரு, சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். கண் திறக்கப்படல. அதனால ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன், அரசியல்வாதியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளவே முடியாது. எங்கேயாவது இடரும். நல்லா முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருக்கும். அந்த தொப்பி போட்டு தஞ்சு குடிக்கிறாங்களே, அந்த சடங்குக்கு போக வேண்டியது இருக்கும். எங்கேயோ கோயில் திருவிழாவுக்கு போக வேண்டியது இருக்கும். அங்கெல்லாம் அவங்களுடைய சாஸ்திரங்களை, சம்பிரதாயங்களை கை கொள்ள வேண்டியது இருக்கும். ஆண்டவர் பொறுமையா இருக்க முடியாது. மனசாட்சி ஒத்துக்காது. ஒரு சிலர் மனசாட்சியை சாகரிச்சுட்டு அந்த காரியங்களை சொல்லுவாங்க. அதான் அவர் செஞ்சிருக்கிறார். ஃபுல்லா அந்த செய்தி தான். பேஸ்புக் ஃபுல்லா என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பாஸ்டர் 4800 பாஸ்டர் இதுல நண்பர்கள்ல கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேல பாஸ்டர். அவங்க எல்லாம் அந்த செய்தி தான். எதை சொல்றேன்னா, கண்ணு எப்ப திறக்கும்? மனக்கண்ணு எப்ப திறக்கும்? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும் போது திறக்கும். அப்போ இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்த ஊழியமோ, இவ்வளவு நாள் சொல்லிக் கொண்டிருந்த தீர்க்க தரிசனமோ, இவ்வளவு நாள் அடுத்தவங்களை ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதமோ யாருனால் உண்டானது? பீலேயாமுக்கு சொல்றேன். யாருனால் உண்டானது? பிசாசுடைய ஆவியினால் உண்டானது. இப்பதான் தேவ ஆவியானவர் அவர் மேல இருக்கிறாரு. என்ன பேசுறாரு? வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் தன்னுடைய வாக்கியத்தை எடுத்துரைத்து பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அந்த வார்த்தையை பாருங்க. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவருடைய தரிசனத்தை கண்டு